ஸ்பிக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க மனிதநேய ஜனநாயக கட்சியோட மாநில செயலாளர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ 7 கட்டங்களா இந்தியாவில தேர்தல் நடந்து முடிஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலையில சனிக்கிழமை அன்னைக்கு எக்ஸிட் போல் ரிசல்ட் வெளியாயிருக்கு. இதுல பிஜேபி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை முற்றிலும் இந்த தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை ராகுல் காந்தி புறக்கணிச்சு, இது மோடியோட கருத்து, இது மக்கள் கருத்து இல்லை அப்படின்னு. இதை பத்தி உங்களோட பார்வை என்ன? இல்ல, ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து பாத்தீங்கன்னா அவருடைய அறிக்கைகள் சரியானதாக நாங்களும் பார்க்கிறோம். அதே அறிக்கையை தான். வணக்கம் சார். வணக்கம். இது மக்களுடைய முடிவும் இல்ல, மக்களுடைய கருத்தும் அல்ல. இது முழுக்க முழுக்க மோடியுடைய விருப்பம். அவர்கள் மக்கள் மத்தியில இப்படியான ஒரு குழப்பமான முடிவை வெளியிடணுன்ற அடிப்படையில வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்களை பயன்படுத்தி அவங்க இந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை கருத்து திணிப்பாக வெளியிட்டிருக்கிறதா தான் நாங்களும் பார்க்கிறோம். அதே தான் ராகுல் காந்தியும் பார்த்திருக்காரு. மக்கள் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில நாங்கெல்லாம் காத்திருக்கிறோம். அது நாளைய தினம் அதுக்கான முடிவு தெரிய வரும். ஆனா இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்க நிறுவனங்கள்லாம் ராகுல் காந்தியோட கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பல ஊழியர்களோட உழைப்பு, இது பல நாள் உழைப்பு, ஆனா அதை அவமதிக்கிற மாதிரி ராகுல் காந்தி கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உங்களுடைய கருத்து? அதாவது அந்த நிறுவனங்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அந்த நிறுவனங்கள் தன்னுடைய எப்படி கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கோன்ற சாம்பிள்ஸ வெளியிடணும்ல. அதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது தானே ராகுல் காந்தியோடைய இது. சொன்னா ஒட்டுமொத்தமா இந்தியாவுல வாக்களித்தக்கூடிய வாக்காளருடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 80-90 கோடி வாக்காளர்கள் வாக்களித்ததாக இருக்கிறோம். ஆனா தேர்தல் ஆணையம் சரியான புள்ளி விவரத்தை வெளியிடல. ஆனா இந்த 80-90 கோடி வாக்காளர்கள்ட்ட நீங்க ஒரு 4 லட்சத்துல இருந்து 5 லட்சம் சாம்பிள்ஸை எடுத்துட்டு, இந்த சாம்பிள்ஸை எங்க இருந்து எடுத்தீங்கன்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல. பாஜகவுடைய தொண்டர்கள்ட்ட எடுத்தீங்களா, இல்ல எந்த பொதுமக்கள்கிட்ட எடுத்தீங்களா, எந்த பகுதியில எடுத்தீங்க, எந்த ஏரியால எவ்வளவு அளவுகோல்ல எடுத்தீங்கன்ற சாம்பிள்ஸோடைய என்ன சிஸ்டமேட்டிக்க யூஸ் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் அந்த நிறுவனங்கள் வெளியிடணும்ல. ராகுல் காந்தி உங்கள் மீது குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார், உங்கள் மீது உங்களுடைய முடிவுகள் மீது கேள்வி எழுப்பி இருக்கிறார், அதிருப்தியை வெளிப்படுத்திருக்காருன்னு சொன்னா நீங்க வருத்தத்தை தெரிவிக்காம உங்களுடைய சாம்பிள்ஸை வெளியிடுங்க. நீங்க தமிழ்நாட்டுல மொத்தமே இருக்கிறது 39 தொகுதி, 45 தொகுதிக்கு நீங்க ரிசல்ட் எழுதுறீங்க. 39 தொகுதி திமுக கூட்டணி, 37-38 தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்றீங்க. 4-5 தொகுதியில பிஜேபி வெற்றி பெறும் சொல்றீங்க. அப்ப உங்களுடைய சாம்பிள்ஸ் தொகுதியுடைய எண்ணிக்கையிலே தப்பு இருக்குல்ல. அப்ப எப்படி அதை விமர்சனம் செய்யாம இருக்க முடியும்? அதை எப்படி அப்படியே ஏத்துக்க முடியும் ராகுல் காந்தி அவர்கள்? இதுதான் நாங்க எதிர்க்கிறாங்க. இதே முறையதான் அவங்க போன முறை, அதுக்கு முந்தின முறையும் கடைபிடிச்சிருக்காங்க. அப்ப அவங்க சொன்ன கருத்து கணிப்பின்படிதான் முடிவுகளும் வந்துடுச்சு. ஆனா இப்போ ராகுல் காந்தி தோல்வி பயத்துலதான் இந்த மாதிரி தவறான கருத்துக்கள்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. நிஜமாவே ராகுல் காந்திக்கு தோல்வி பயம் வந்துடுச்சா? இல்ல, ராகுல் காந்திக்கு தோல்வி பயம் அல்ல. மோடி, அமித்ஷா போன்ற, அண்ணாமலை போன்றவர்களுக்கு தான் தோல்வி பயத்துல அவங்க ஒண்ணுக்கு முன்பாக தேர்தல் ஆரம்பித்ததுல இருந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வளர்ச்சி திட்டங்களையோ தன்னுடைய செயல்பாடுகளையோ கொண்டு போய் மக்கள்கிட்ட வச்சு நாங்க இந்த சாதனை செய்திருக்கோம் என்று சொல்லாம தொடர்ச்சியாக பிரிவினவாதமும் மதவாதத்தை பேசி இந்த நாட்டுல காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்த நாட்டுடைய நீங்க 2 மாடு வச்சிருந்தா 1 மாடு இஸ்லாமியர்கள் கொடுக்க வேண்டும், உங்களுடைய வீட்டு பெண்களுடைய தாலிகள் இஸ்லாமியர்கள் அறுக்கப்படுவாங்க. இப்படி தேவையற்ற இந்த நாட்டுக்குடைய வளர்ச்சிக்கு சம்பந்தம் இல்லாத தேவையற்ற குழப்பங்களையும் மத ரீதியான பிரச்சனைகளையுமே கையில் எடுத்து மோடி அவர்கள் பேசி வராரு. மோடியுடைய தொடர்புடைய பேச்சுகளை நீங்கள் கவனித்தா, ராகுல் காந்தியுடைய பேச்சுகளும் கவனித்தா யார் தோல்வி பயத்துல பேசி வராங்கன்னு தெரியும். ராகுல் காந்தி எந்த இடத்திலையும் மத ரீதியான பிரச்சனைகளையோ ஒரு மக்களுடைய உணர்வு சார்ந்த பிரச்சனைகளையோ எங்கேயுமே பேசல. அவரு தொடர்ச்சியாக இந்த நாட்டினுடைய நலத்திட்டங்கள், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இந்த நாட்டினுடைய மக்களுடைய எல்லா அடிப்படை தேவைகளை பற்றி தான் ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களும் பேசி வராங்க. ஆனா மாறாக பாஜகவுடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாமே மக்களை பிளவுபடுத்துவதும் மக்களுடைய ஒற்றுமையை சிதைப்பதுமாக பேச்சுகள் தான் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அவருடைய பேச்சுகள் தான் தோல்வி பயமாக நாங்கள் பார்க்கிறோம். இப்ப நீங்களே சொல்லியிருக்கீங்க, மோடி அவர்கள் மத ரீதியா நிறைய கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி பேச்சுகள், தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்படி பண்ணியும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அப்ப தேர்தல் ஆணையம் மோடிக்கு ஃபேவரா செயல்படுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இந்தியாவுல தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல,
பல துறைகள் வந்து இன்னைக்கு வந்து தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மோடி அவர்கள் இந்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஐடி, இடி போன்ற நிறுவனங்களை எல்லாமே பயன்படுத்தி தன்னுடைய பாஜகவுடைய கைகூலியாக தன்னுடைய அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரத்தை அந்த சுயமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து துறைகளையுமே தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக தன்னுடைய அரசியலுடைய எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளை ஜனநாயக ரீதியாக அவர்களை எதிர்கொள்ள முடியாமல் அவர்கள் மீது பொய்யான வழக்குகளை எல்லாம் போட்டு அவர்களை மிரட்டி இது போன்ற அரசியலை தொடர்ச்சியாக மோடி அவர்கள் செய்து வந்தார்கள். அதே போன்றுதான் தேர்தல் ஆணையத்தையும் பயன்படுத்தியிருப்பார் என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. இப்போ நீங்க சொல்றீங்க நிறைய அதிருப்தி இருந்துச்சு. கடந்த முறையும் வந்து பாஜக மேல நிறைய அதிருப்தி இருந்துச்சு. இருந்தாலும் மோடி தான் மறுபடியும் பிரதமர் மோடி தான் மறுபடியும் ஆட்சி அமைச்சாங்க. சோ இந்த முறையும் நிறைய அதிருப்தி இருக்குது. ஒருவேளை இந்த முறையும் மோடி பிரதமரா ஆனா காங்கிரஸோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இல்ல, இந்த முறை போன பாராளுமன்ற தேர்தலுக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இந்தியா கூட்டணி இந்த முறை பல்வேறு தலைவர்கள் பல்வேறு எதிர்கட்சியினுடைய இருந்த தலைவர்கள் எல்லாம் இந்தியா கூட்டணியில் ஒருங்கிணைந்து இந்த கூட்டணி வலுவாக அமைத்திருக்கிறார்கள். போன்ற முறை அப்படி காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைக்கல. இந்த முறைக்கும் சென்ற முறைக்கும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களுடைய எழுச்சி, மக்களுடைய வரவேற்பு, ஒரு தேர்தல் என்பது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எழுச்சியாக பணியாற்றுவார்கள், அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் எழுச்சியாக பயன்படுவார். ஆனா இந்த தேர்தலில் நாங்கெல்லாம் களத்துல பணியாற்றும் போது ஒவ்வொரு தேர்தல் பரப்புரையும் பாத்தீங்கன்னு சொன்னா வெகுஜன மக்கள் கலந்து கொண்டாங்க. மக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு. அதையெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் இந்த முறை மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவாங்கன்ற நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கு. இப்போ நடந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி, ஸ்டாக் மார்க்கெட்டோட இதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இந்த ஃபேக்கான ஒரு எக்ஸிட் போல் வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நீங்க கேட்டது சரியான கேள்வி. அது மாதிரி சில விஷயங்களும் சில முடிவுகளும் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக தான் மோடி வந்து செயல்பட்டு இருக்காங்க. மோடி அரசு செயல்பட கடைசி போறக்கூடிய இந்த ஒரு 5-6 நாட்களாவது நம்ம அந்த நிறுவனங்களுக்கு சாதகமாக ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல நாங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போன்ற இது கூட செய்திருக்கலாம். தொடர்ச்சியா மோடி அவர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர் தானே. போற ஒரு 5 நாட்களுக்காவது அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டு போகும்னு சொல்லி பயன்படுத்தி இருக்கலாம். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை கண்டிப்பா பாஜக வந்து தன்னோட கால் பதிக்கும். அதுக்காக அண்ணாமலை வந்து நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. எப்பொழுதுமே வந்து திமுக அதிமுகவை தவிர வேற யாரும் தமிழகத்துல வந்தது இல்லை. ஆனா இந்த முறை வந்து அதிமுக ஏற்பட்ட பிளவின் காரணமாக பாஜக வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பாஜக பொதுவாக தமிழகத்தில் கால் ஊனுவது என்பது ஒரு சிரமமான விஷயம். என்ன சொன்னா தமிழக மக்கள் மிகவும் தெளிவானவர்கள். திராவிட கொள்கை, தமிழ் தேசியம் போன்ற சித்தாந்தத்தில் மிகவும் பிடிப்பானவர்கள். இந்த மண்ணுக்கு யார் நல்லது இருக்கும். பொதுவாக டெல்லி வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய அளவுகளை தான் இருந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில பாஜக தொடர்ச்சியாக தமிழகத்தில் தமிழகத்துக்கு அநீதி இழைத்திருக்கு. பாத்தீங்கன்னா தமிழகத்துல மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுச்சு. சென்னையில பாதிப்பு ஏற்பட்டது, பிறகு தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. அப்பெல்லாம் வராத மோடி, அப்பெல்லாம் வராத இந்த பாஜகவுடைய தொண்டர்கள், பாஜகவுடைய தலைவர்கள் தேர்தலுக்கு வந்தா மட்டும் எப்படி மக்கள் வாக்களிச்சிருவாங்க? தன்னுடைய துன்பத்திலும் தன்னுடைய துயரத்திலும் பங்கெடுக்காத பாஜகவை எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. நிச்சயமாக தமிழகத்தில் இருமுனை போட்டிகள் தான் நடந்தது. ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 2வது இடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரும். 39 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணியும் தான் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. களமும் அவ்வாறுதான் இருந்தது. நீங்களே இப்ப சொன்னீங்க தமிழகத்தை, அதாவது தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாஜகனால கால் ஊன்ற முடியல. இங்க வந்து பகுத்தறிவு, அதுவும் இல்லாம படிச்சவங்க எல்லாம் அதிகமா இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த படிச்சவங்க எல்லாம் அங்க வட மாநிலத்துல கம்மியா இருக்காங்க. அவங்களுக்கு போதுமான அடிப்படை சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாததுனாலதான் திரும்ப திரும்ப பாஜக வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருந்துச்சு. நீங்க சொல்லக்கூடிய கருத்து தமிழ்நாடு, கேரளா
கர்நாடகா போன்ற மாநிலங்கள் எப்பொழுதும் வந்து தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு எதிராக இருக்கும். இந்த திராவிட சித்தாந்தம் இது எல்லாம் மக்கள் இங்க இந்த மண்ணில் ரொம்ப ஊறி போனதுனால இந்த மக்களுடைய அடிப்படை சித்தாந்தம் திராவிடம் தமிழ் தேசியம் இருந்தனால. ஆனா வட இந்தியாவில் இப்போ ஒரு மாற்றம் இருக்கு. இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா வட இந்தியாவிலும் மிகப்பெரிய எழுச்சி ராகுல் காந்திக்கு ஏற்பட்டது. தேர்தல் காலத்தில் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் எல்லாம் இருந்துச்சு. படிப்பறிவை தாண்டி அந்த மக்கள் வந்து இந்த 10 வருஷத்துல அனுபவித்த கஷ்டங்கள் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வண்டிக்கு பெட்ரோல் போட்டிருப்பான், தன்னுடைய வீட்டுக்கு கேஸ் வாங்கியிருப்பான், தன்னுடைய மின்சார கட்டணம், தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு வரணுன்ற எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், தன்னுடைய விலைவாசி உயர்வு, தன்னுடைய வியாபாரத்துல ஜிஎஸ்டி போன்றால் ஏற்பட்ட சிக்கல்கள் கஷ்டங்கள் இதை எல்லாமே தான் ஒவ்வொரு தனி மனிதனும் அனுபவித்திருக்கிறான். பாஜகவினால் எல்லா விதத்திலும் இந்த மக்கள் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சிருக்காங்க. அதனால எந்த விதத்திலாக இருந்தாலும் இந்த நாட்டிலிருந்து பாஜக இந்த மக்கள் மத்தியிலிருந்து இந்த ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றதுல மக்கள் மிக தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா அதற்கான முடிவை தான் மக்கள் எழுதியிருக்கிறார்கள். அது நான் வரக்கூடிய 4ஆம் தேதி தேர்தல் முடிவு நிச்சயமாக அதை வெளிப்படுத்தும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையுமே நிறைவேற்ற விடுவாங்களா? ஏன்னா பாஜகவும் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுல சில வாக்குறுதிகள் மட்டும் தான் நிறைவேற்றினாங்க. இப்போ எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு இப்போ காங்கிரஸ் வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. மறுபடியும் காங்கிரஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்படுமா? காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னா பிரதமரா யாரு நியமிப்பாங்க? காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. அது நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளா தான் காங்கிரஸ் கொடுத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கொடுத்தது மட்டுமல்ல, தமிழகத்திலும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய 2.5 ஆண்டு கால ஆட்சியில தன்னுடைய எல்லா வாக்குறுதிகளும் ஒன்றொன்றாக நிறைவேற்றி வருகிறார்கள். ஏறக்குறைய பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார்கள். இதை போன்று கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றி வருகிறார்கள். இந்தியா கூட்டணியும் ஆட்சி அமைந்தவுடன் ராகுல் காந்தி அவர்கள் ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகள்ல பிஜேபி கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. இப்ப நீங்க திரும்பவும் நாங்க வந்து எங்க ஆட்சியை கொடுங்க, நாங்க வாக்குறுதியை நிறைவேற்றோம்னு சொன்னா இது எப்படி ஏத்துக்க முடியும்? உங்களுக்கு கொடுத்த 10 ஆண்டு வாய்ப்புகள்ல எந்த விதமான வாக்குறுதியும் நிறைவேற்றல. நாங்க இப்ப கொடுங்க, நாங்க நிறைவேற்றோம்னு சொல்றாரு ராகுல் காந்தி. கொடுப்பாங்க மக்கள், நிச்சயமாக ராகுல் காந்தி நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்குது. தமிழகத்துக்கு வந்து பாஜக எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. காங்கிரஸ் வந்தா கண்டிப்பா தமிழகத்துக்கு வந்து நிறைய செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இப்போ தேர்தல் பிரச்சாரத்தப்ப வந்து கச்சத்தீவு வந்து காங்கிரஸ் தான் வந்துட்டு இலங்கைக்கு கொடுத்துட்டாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா வந்து கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு ஒரு கருத்தை அண்ணாமலை தெரிவிச்சிருக்கிறாரு. அவங்க ஆட்சிக்கு வந்தா கச்சத்தீவை வந்துட்டு திரும்பி மீட்டு எடுப்பாங்களா, இல்ல காங்கிரஸ் தான் கச்சத்தீவை வந்துட்டு இலங்கைக்கு கொடுத்தாங்களா? இல்ல 10 ஆண்டுகள்ல கச்சத்தீவை மீட்டு இருக்க வேண்டியதானே? தேர்தல் வந்தோடனே உங்களுக்கு கச்சத்தீவுடைய நினைப்பு வருதா? 10 ஆண்டுகளும் காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாங்க. இல்ல நீங்க கச்சத்தீவை மீட்டிருக்க வேண்டியிருக்காங்க. அதுக்கான முயற்சிகளாக குறைந்தபட்சம் எடுத்திருக்கணும்ல. நீங்க எந்த முயற்சி எடுத்தீங்க? எடுக்கல. தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துவதாக அண்ணாமலை போன்றவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவர்கள் எப்போதுமே குழப்பமான கருத்துக்களை சொல்வதால் பாஜகவுடைய நடைமுறை வழக்கம் அதே பயன்படுத்தி இருக்கிறார். பல்வேறு வகையான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.